மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதியை 2026 வரை அதிமுக தள்ளி வைத்திருக்கிறது. ஏற்கனவே 3 முறை தேமுதிக கேட்டும் அதிமுக மாநிலங்களவை சீட் வழங்கப்படாததால் 2026 வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்த முதல் தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல்தான். அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதிக் கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றன. அதிமுக கூட்டணி போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் தோல்வியடைய தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் மட்டுமே வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 2 மாதத்தில் மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது பாமகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிமுக ஆதரவோடு மாநிலங்களவை உறுப்பினரானார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு மாநிலங்களவைக்கான சீட்டை மறுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இதேபோல 2020ஆம் ஆண்டும் மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போதும் அதிமுக கூட்டணியில்தான் இருந்தது தேமுதிக. ஆனால் அந்த வாய்ப்பை தேமுதிகவுக்கு தராமல் தங்கள் கூட்டணியில் ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு அதிலும் தோற்றுப்போன தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தார் பழனிசாமி. அன்புமணியைப் போலவே சட்டமன்றத்தில் தமாகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலையில்தான் மாநிலங்களவை உறுப்பினரானார் ஜி.கே. வாசன். தேமுதிகவை விட்டுவிட்டு தமாகவுக்கு சீட்டை கொடுத்ததன் மூலம் 2வது முறையாக எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தமாக போன்ற கட்சிகள் இல்லை. பாஜக தலைமையில் தனி அணி அமைந்ததால் அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக விளங்கியது தேமுதிக. அப்போது தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்கொண்டதாக தேமுதிக கூறி வந்தது. இந்த சூழலில்தான் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை அறிவித்தது தேர்தல் ஆணையம். இந்த முறை ராஜ்யசபா சீட் வாங்கியே தீருவது என உறுதி காட்டினார் பிரேமலதா. எடப்பாடி பழனிசாமியை நேரிலேயே சந்தித்து பேசினார் எல்.கே. சுதீஷ். ஆனால் 3வது முறையும் தேமுதிகவுக்கான கதவுகளை பழனிசாமி அடைத்தார். 2026இல் வாய்ப்பளிப்போம் என கே.பி. முனுசாமி அறிவித்துவிட்டார். 2026இல் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலத்தில்தான் மாநிலங்களவை தேர்தலும் நடைபெறும். இப்போதைய அதிமுகவின் அறிவிப்பின் மூலமாக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணியில் நீடித்தால் மட்டுமே ராஜ்யசபா சீட் என தேமுதிகவுக்கு செக் வைத்துள்ளது அதிமுக. 2019, 2020, 2024 என 3 முறை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்காத அதிமுக 2026ஆம் ஆண்டாவது கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.